ஓர் ஊரில் ஒரு பெரிய யானை இருந்தது. அந்த யானையின் காலில் ஒரு மெல்லிய கயிறு கட்டப்பட்டிருந்தது. அந்த யானை நினைத்தால் ஒரு நொடியில் அந்த கயிற்றை அறுத்துவிட்டு ஓடிவிட முடியும். ஆனால் அந்த யானை அமைதியாக அங்கேயே நின்றது. இதை பார்த்த ஒரு வழிப்போக்கர் யானை பாகனிடம் கேட்டார், இவ்வளவு பெரிய பலசாலி யானை இந்த சிறிய கயிற்றை அறுக்காமல் ஏன் இப்படியே நிற்கிறது? அதற்கு பாகன் சொன்னார், இந்த யானை குட்டியாக இருக்கும்போது இதே கயிற்றால் தான் அதை கட்டினோம். அப்போது அது தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி அந்த கயிற்றை அறுக்க முயன்றது. ஆனால் சின்னஞ்சிறு குட்டியாக இருந்ததால் அதனால் அந்த கயிற்றை அறுக்க முடியவில்லை. பல முறை முயற்சி செய்து தோற்று போனதால் இந்த கயிற்றை நம்மால் அறுக்க முடியாது என்ற எண்ணம் அதன் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது. இன்று அது பெரிய யானையாக வளர்ந்து மலைகளையே அசைக்கும் பலம் கொண்ட போதும் தன்னால் அந்த கயிற்றை அறுக்க முடியாது என்ற பழைய நம்பிக்கையிலேயே அது அங்கேயே நிற்கிறது. யானையைப் போலவே நாமும் சில சமயங்களில் நம்முடைய கடந்த கால தோல்விகளை நிலைத்து என்னால் இது முடியாது என்று ஒரு கற்பனையான எல்லையை நமக்குள் வகுத்துக் கொள்கிறோம். மற்றவர்கள் உங்களைப் பற்றி என்ன சொல்கிறார்கள் என்பதை விட உங்களைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதே முக்கியம். நேற்றைய தோல்வி இன்றைய தோல்வியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களிடம் இருக்கும் உண்மையான பலத்தை உணருங்கள். உங்களை கட்டி போட்டிருக்கும் முடியாது என்ற மனத்தடையை அறுத்தெறியுங்கள். வெற்றி உங்கள் கையில்.